Okay, pa. So in the last class, we were dealing with leadership. Okay, pa. So now we are starting with the employee involvement, right? So there are 4 TQM principles. One is leadership. Second one is employee involvement. Third one is continuous process improvement. And the fourth one is supplier partnership. Okay, pa. In that we have dealt with leadership in the last class. Now we are going to see employee involvement. Okay, pa. So we know that TQM is very much dependent on employees' involvement. Okay, whenever the employees actively get committed and actively participate in all the activities of TQM, then only TQM will be a successful one. Okay, so in that perspective, employee involvement is very important. Okay, there are 4 aspects of there are 5 aspects of employee involvement. Okay, one is employee motivation, employee empowerment, team and teamwork, recognition and reward systems, performance appraisal. These are the things which we are going to deal in this class. Okay va. First one is motivation. Okay va. So motivation அப்படிங்கிறது என்ன? Okay va. அதாவது ஒருத்தர் வந்து அவங்களோட வேலையை வந்து ஆக்டிவா செய்யறதுக்கு அவங்கள வந்து ஒரு உற்சாகம் கொடுக்கிறது. ஓகே, ஒரு அவங்கள ஸ்டிமுலேட் பண்றதா வந்து மோட்டிவேஷன். ஓகேவா, நம்மளோட வேலையை அவங்கள வச்சு செய்ய வைக்கணும். ஓகேவா, சோ அதுக்கான ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலேஷன் தான் வந்து மோட்டிவேஷன். சில பேர் வந்து செல்ஃப் மோட்டிவேட்டடா இருப்பாங்க, சில பேர் வந்து எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன் எதிர்பார்ப்பாங்க. ஓகேவா, சோ எதர் த்ரூ ரிவார்ட்ஸோ, ஒரு பாராட்டு, ஓகே, ஒரு ரெகக்னிஷன், இதன் மூலமா வந்து ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணி அவங்கள வந்து அந்த வேலையை செய்ய வைக்கிறது. ஓகேவா, தட் இஸ் கால்டு மோட்டிவேஷன். ரைட். இந்த மோட்டிவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இதோட இம்பார்ட்டன்ஸ், எதுக்காக இந்த மோட்டிவேஷன் தேவை அப்படின்னா, இட் இம்ப்ரூவ்ஸ் எம்ப்ளாயி இன்வால்வ்மெண்ட். ஓகே, ஒருத்தர் வந்து ஆக்டிவா இன்வால்வ் பண்ணி வேலை செய்ய வைக்குது, அவரோட ஜாப் சாட்டிஸ்பாக்சன் அதிகப்படுத்துது, ஆப்சன்டிசம், ஓகேவா, கம்பெனி விட்டு நிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து மோட்டிவேஷன் வந்து தடுக்குது. ஓகே, மோட்டிவேட்டடா இல்லாத எம்ப்ளாயிஸ் வந்து அடிக்கடி லீவ் போடுவாங்க, கம்பெனி மாறிட்டே இருப்பாங்க. பட் மோட்டிவேட்டட் எம்ப்ளாயிஸ் வந்து இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அதே சமயம் எம்ப்ளாயிஸோட ஜாப் சாட்டிஸ்பாக்சன் இம்ப்ரூவ் ஆகுது. ஓகேவா, அதே சமயம் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் இம்ப்ரூவ் ஆகுது. அதன் மூலமா கம்பெனியோட எஃபிஷியன்சி, ப்ரொடக்டிவிட்டி இதெல்லாம் அதிகமாகுது. ஓகே, அதே மாதிரி நல்ல மோட்டிவேட்டட் எம்ப்ளாயிஸ் வந்து தே வில் ஹேவ் அ குட் கோஆபரேஷன் அமாங் தெம்செல்ஸ். ஓகேவா, நல்ல இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கும், ஒரு நல்ல ஒரு கான்ஜெனியல் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட், அதாவது எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் இருக்கும் நல்ல மோட்டிவேட்டடா இருந்தாங்கன்னா எம்ப்ளாயிஸ். ஓகேவா, இதெல்லாம் வந்து மோட்டிவேஷன் எதுக்காக அப்படிங்கிறதுக்கான ரீசன்ஸ். ஓகேவா, தென் தியரிஸ் ஆஃப் மோட்டிவேஷன். ஓகேவா, 2 people, ஓகேவா, proposed theories for motivation. First one is Maslow's hierarchical theory. ஓகேவா, இது என்ன சொல்லுது அப்படின்னா, people have 5 different levels of needs. ஓகே, அவங்களுக்கு வந்து 5 தேவைகள் இருக்கு. ஓகே, அந்த 5 தேவைகளும் பூர்த்தியாச்சு அப்படின்னா they will be very much motivated அப்படிங்கிறது தான் வந்து இந்த தியரி. ஓகேவா, அந்த 5 நீட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது பாட்டம் மோஸ்ட் லெவல்ல இருந்து சொல்றாங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து பிசியாலஜிக்கல் நீட்ஸ். ஓகேவா, பாடிலி நீட்ஸ். ஓகேவா, தென் சேஃப்டி ஆர் செக்யூரிட்டி நீட்ஸ். மூணாவது சோசியல் நீட்ஸ். ஓகேவா, நாலாவது எஸ்டீம் நீட்ஸ். அஞ்சாவது வந்து செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட்ஸ். ஓகேவா, இந்த பிசியாலஜிக்கல் நீட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா வந்து ஃபுட்டு, கிளாத்திங், ஸ்லீப், அடிக்குவேட் வேஜ். ஓகேவா, இதெல்லாம். ஓகேவா, அவங்களுக்கு தேவையான சாப்பாடு. ஓகேவா, அவங்களுக்கு தேவையான யூனிஃபார்ம்ஸ், கிளாத்திங். ஓகேவா, அப்புறம் வந்து நல்ல தூக்கம். ஓகே, அது கூட பாடிலி நீட்ஸ் தான். ஓகேவா, ஒருத்தன் வந்து ஷிஃப்ட் போட்டு 12 மணி நேரம் ஒர்க் பண்ணா அப்படின்னா அவனுக்கு ஒரு வாரம் நைட் ஷிஃப்ட், ஒரு வாரம் டே ஷிஃப்ட், அந்த மாதிரி எல்லாம் போட்டாங்கன்னா அவங்களால நல்லா தூங்க கூட முடியாது. ஓகேவா, சோ அப்போ வந்து எம்ப்ளாயிஸ் வில் கெட் ஃப்ரஸ்ட்ரேட்டட். ஓகேவா, சோ அந்த மாதிரி இல்லாம அவனுக்கு வந்து தேவையான எல்லா பாடிலி நீட்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா வந்து ஹி வில் பி சம்வாட் மோட்டிவேட்டட். இதுதான் வந்து ரொம்ப பேசிக் நீட்ஸ். இதுக்கு அப்புறம் தான் மத்ததெல்லாம். ஓகேவா, சோ அப்புறம் அடிக்குவேட் வேஜ், அவங்களுக்கு தேவையான சம்பளம் கரெக்டா கிடைக்குதா அப்படிங்கிறது, இதெல்லாம் முக்கியம். ஓகேவா, அப்புறம் சோ இதெல்லாமே வந்து பேசிக் பிசியாலஜிக்கல் நீட்ஸ். ரெண்டாவது வந்து சேஃப்டி நீட்ஸ். ஓகேவா, சேஃப்டி நீட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா வந்து ஒரு என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப சேஃபா இருக்கா, கரெக்டான வென்டிலேஷன், கரெக்டான இது லைட்டிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குதா, அப்புறம் வந்து ஸ்மூத்தான என்விரான்மெண்டா இருக்கா. ஓகேவா, அதே சமயம் ரொம்ப பெரிய ஹசார்ட்ஸ். ஓகேவா, அந்த ஃபயர் ஹசார்ட்ஸ், ஓகேவா, பாய்சனஸ் கேசஸ், ரொம்ப ஹைலி நாய்ஸி, டஸ்டி, ஓகே, அசிடிக், இந்த மாதிரி என்விரான்மெண்ட் இல்லாம ஓகேவா நல்ல சேஃபான என்விரான்மெண்ட்ல தான் நம்ம ஒர்க் பண்றோமா அப்படிங்கிறது. ஓகேவா, அதே மாதிரி ஷெல்டர். ஓகேவா, அவங்களுக்கு கொடுக்குற குவார்டர்ஸ். ஓகேவா, இதெல்லாமே வந்து நல்லபடியா ஒரு சேஃபா, ஓகேவா, ஒரு நல்ல பிளசன்ட் என்விரான்மெண்டா இருக்கு அவங்களுக்கு ஒர்க் பண்றதுக்கு அப்படிங்கிறது. ஓகே, அதே சமயம் இன்னொரு ஆஸ்பெக்ட் பாத்தீங்கன்னா ஜாப் செக்யூரிட்டி. ஓகேவா, சோ இதெல்லாம் வந்து சேஃப்டி நீட்ஸ். ஓகேவா, பிசியாலஜிக்கல் நீட்ஸ் ஃபர்ஸ்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணதுக்கு அப்புறம் மக்கள் அடுத்து என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா சேஃப்டி நீட்ஸ் இருக்கா அப்படிங்கிறது பார்ப்பாங்க. சோ அவங்களுக்கு அந்த நீட்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா
they will get somewhat motivated. ஓகேவா? தென் அடுத்த மக்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா வந்து சோசியல் நீட்ஸ். ஓகேவா? நம்மளோட பாடி நீட்ஸ், ஓகேவா? வேஜஸ் இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சு. நல்ல சேஃபான என்வைரன்மென்ட்ல தான் வொர்க் பண்றோம். சேஃபான இடத்துல தான் வந்து குடியிருக்கோம். ஓகேவா? இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சு. அடுத்து வந்து மக்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா வந்து சோசியல் நீட்ஸ். ஓகே, சோசியல் நீட்ஸ் அப்படிங்கிறது தங்களோட சூப்பர்வைசர்ஸ், தங்களோட சக வொர்க்கர்ஸ் இவங்க எல்லாத்துக்கூடயும் வந்து நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டெயின் பண்றோமா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அப்புறம் வந்து கம்பெனி நம்மள வந்து கேர் எடுத்துக்குதா அப்படின்னு பார்ப்பாங்க. ஓகேவா? இல்ல சூப்பர்வைசர்ஸோ சரி, மேனேஜர்ஸோ சரி, இல்ல ஸ்டாஃப் மேனேஜ்மென்ட் பீப்பிளும் சரி, நம்மள வந்து ரெஸ்பெக்ட் பண்றாங்களா? ஓகேவா? நம்மள வந்து ரெகக்னைஸ் பண்றாங்களா? ஓகேவா? நம்மகிட்ட வந்து நல்ல ஒரு பிளசன்ட்டா வந்து பிஹேவ் பண்றாங்களா? அப்படிங்கிறது எல்லாத்தையும் அதெல்லாம் வந்து மக்கள் எதிர்பார்ப்பாங்க. வேலை செய்றவங்க எதிர்பார்ப்பாங்க. சோ, இதுல பார்த்தீங்கன்னா பிலாங்கிங் ஓகேவா? இந்த கம்பெனி நம்மளோடது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வரணும். ஓகேவா? ஃப்ரெண்ட்ஷிப் ஓகேவா? கூட வொர்க் பண்றவங்களோட வந்து வொர்க் ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்லாம ஒரு பெர்சனல் இன்டர் பாண்டிங் இருக்கணும். ஓகேவா? லவ், ரெஸ்பெக்ட் இது எல்லாமே வந்து மேனேஜ்மென்ட்ட்ட இருந்து அவங்களுக்கு கிடைக்கணும். ஓகேவா? அப்புறம் அதான் இது என்ன லைக்கிங் கலீக்ஸ் அண்ட் பீயிங் லைக்டு பை கலீக்ஸ். ஓகே, அவங்க கூட வொர்க் பண்றவங்க இவங்களுக்கும் பிடிக்கணும். அந்த கூட வொர்க் பண்றவங்களுக்கு இவங்கள வந்து பிடிக்கணும். ஓகேவா? அப்பதான் வந்து அந்த ஒரு நல்ல இன்டர் ரிலேஷன்ஷிப் இருக்கும் எல்லா எம்ப்ளாயீஸ் கூடவும். அப்பதான் நல்லா வொர்க் பண்ணவும் முடியும். ஓகேவா? சோ இது 3வது நீட்ஸ். இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சுன்னா, பீப்பிள் வில் பி மோட்டிவேட்டட். ஓகேவா? தென் அடுத்த லெவல் வந்து இது 3ம் சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சுன்னா, அடுத்து மக்கள் எந்த எதிர்பார்ப்பாங்கன்னா, எஸ்டீம் நீட்ஸ். ஓகேவா? எஸ்டீம் நீட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, அவிங்களுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ். ஓகேவா? நான் வந்து தட் மீன்ஸ் புரமோஷன். ஓகேவா? இப்ப வந்து லோயர் லெவல்லயே இருக்கேன். அடுத்தடுத்து ஹையர் லெவலுக்கு போணும். ஒரு நல்ல ஸ்டேட்டஸ்க்கு வரணும். ஓகேவா? அப்புறம் ரெகக்னிஷன். ஓகேவா? நான் செய்யற வேலை நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இத வந்து பாராட்டணும். இதுக்கு தகுந்த ஒண்ணா மானிட்டரி பெனிஃபிட்ஸ் குடுக்கணும். அப்படி இல்லன்னா எல்லாத்து முன்னாடியும் என்ன வச்சு பாராட்டணும். என்னோட அச்சீவ்மென்ட்ஸ வந்து பப்ளிசைஸ் பண்ணணும். அப்படிங்கிறதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க. தென் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவைங்களுக்குன்னு சில முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் எல்லாம் வந்து கிடைக்கணும். முக்கியமான இடத்துல அ அ வொர்க் பண்ற அந்த சேலஞ்சிங் என்வைரன்மென்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்கணும். ஓகேவா? டிசிஷன் மேக்கிங் பவர்ஸ் அவங்களுக்கு இருக்கணும். அப்படிலாம் எதிர்பார்ப்பாங்க. தென் ஃபீலிங் வேல்யூட். ஓகேவா? சோ அவைங்க வந்து கம்பெனி அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். கம்பெனிக்கு அவங்க ரொம்ப முக்கியம் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இவங்க அந்த அந்த அளவுக்கு நம்ம வந்து வொர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாரிலாம் நினைப்பாங்க. ஓகேவா? சோ அதே மாரி மேனேஜ்மென்ட் பீப்பிளும் வந்து தன்னை ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா பார்த்துக்கிறாங்க. தனக்கு வந்து தன்னை வந்து அந்த கம்பெனி விட்டு போயிறாம பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீலிங்லாம் அவங்களுக்கு இருக்கணும். சோ தட் இஸ் கால்ட் எஸ்டீம் நீட்ஸ். ஓகேவா? சோ இதுல எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, புரமோஷன் ஆப்பர்ச்சுனிட்டீஸ். ஓகேவா? டெலிகேட்டட் டாஸ்க் அவங்களுக்குன்னே ஒதுக்கப்பட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பவர்ஸ் குடுக்கப்பட்ட வேலைகள். அப்ப அவங்க அத வந்து ரொம்ப சிறப்பா செய்வாங்க. ஓகேவா? தேங்க் யூ ஃப்ரம் சூப்பர்வைசர்ஸ். ஓகேவா? இவங்களுக்கு மேல இருக்கிறவங்க வந்து இவங்கள வந்து அப்பப்ப ரெகக்னைஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்களா? ஓகே, உங்களோட அச்சீவ்மென்ட்ஸ வந்து பாராட்டுறாங்களா? ஓகேவா? அந்த மாரியான விஷயங்கள். சரியா? இது எல்லாமே வந்து எஸ்டீம் நீட்ஸ். இந்த எஸ்டீம் நீட்ஸ்க்கு அப்புறமும் அதுக்கு மேலயும் ஒரு லெவல் இருக்கு. ஓகே, இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கு அப்புறம் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட்ஸ். செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட்ஸ் அப்டின்னா வந்து இவங்கள வந்து ரொம்ப ஹையர் லெவல் ஓகேவா? கிரியேட்டிவ் பிளானிங் இருக்கிற மாரி இடங்கள்ல தன்னை வந்து அ கம்பெனி வந்து வைக்கணும். ஓகேவா? ஒரு ரொம்ப டாப் மோஸ்ட் பொசிஷன்ல வந்து கம்பெனி அவங்கள வைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறது. ஓகேவா? அச்சீவ்மென்ட்ஸ். சரியா? சோ பெருசு பெருசா அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறது. அத நோக்கி வொர்க் பண்றது. செல்ஃப் ஃபுல்ஃபில்மென்ட். ஓகேவா? அவங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடா இருக்கிற அளவுக்கு வொர்க் பண்றது. அந்த அளவுக்கு அவங்க ஒரு என்வைரன்மென்ட் வந்து கிரியேட் பண்ணி குடுக்குறது. அந்த அளவுக்கு ஒரு டாப் பொசிஷன்ல அவங்கள வச்சிருக்கிறது. ஓகே, ரொம்ப வேல்யூ பண்றது. ஓகேவா? சோ இந்த மாரியான விஷயங்கள்லாம் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட்ஸ்ல. இந்த மாரி அவங்கள வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த கம்பெனி விட்டு என்னைக்குமே மாட்டாங்க. அவங்கள அந்த கம்பெனிக்காக எவ்வளவு வேணாலும் செய்வாங்க. அப்படிங்கிற மாரியான அந்த செல்ஃப் ஆக்சுவலைசேஷன்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, யூசிங் த எபிலிட்டீஸ் டூ த ஃபுல். ஓகே, அவங்களால செய்ய முடிஞ்சது எல்லாத்தையும் கம்பெனிக்காக செய்யணும். ஓகேவா? அப்படிங்கிற மாரி மெனக்கெட்டு வேலை செய்வாங்க. ஓகேவா? இந்த மாரி இந்த இந்த அளவுக்கு நம்ம இவங்கள பார்த்துக்கிட்டு இருந்தோம். சோ சோ இப்படித்தான் ஒரு எம்ப்ளாயிய நம்ம வந்து மோட்டிவேட் பண்ண முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் அவங்களோட பேசிக் நீட்ஸ். ஓகேவா? ஃபுட், ஷெல்டர், கிளாத்திங், அடிக்குவேட் வேஜ் இதெல்லாம் நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகேவா? ஒன் செகண்ட். தென் அவங்களோட ஜாப் செக்யூரிட்டி ஓகேவா? சேஃப் வொர்க்கிங் என்வைரன்மென்ட் இதெல்லாம் வந்து என்ஷூர் பண்ணணும். தென் அவங்க கூட கலீக்ஸ் எப்படி பிஹேவ் பண்றாங்க? அவங்க எப்படி கலீக்ஸ் கூட பிஹேவ் பண்றாங்க? டாப் மேனேஜ்மென்ட் பீப்பிள் அல்லது அவங்க சூப்பர்வைசர்ஸ், மேனேஜர்ஸ் எப்படி அவங்கள வந்து பிளசன்ட்டா ஹேண்டில் பண்றாங்க? எப்படி அவங்கள ரெஸ்பெக்ட் பண்றாங்க? அவங்களோட ஃபீட்பேக்ஸ் எந்த அளவுக்கு எடுத்து சொல்றாங்க? அவங்களோட டெவலப்மென்ட்ல எந்த விதமா கான்சன்ட்ரேட் பண்றாங்க? அப்படிங்கிறதெல்லாம் அடுத்து. ஓகேவா? தென் எஸ்டீம் நீட்ஸ். ஓகேவா? அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் அவங்க அவங்க செய்யற பண்ண அச்சீவ்மென்ட்க்கான ரெகக்னிஷன் அவங்களுக்குன்னு ரெஸ்பான்சிபிலிட்டி குடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் பவர்ஸ் குடுக்கப்பட்ட டாஸ்க். ஓகேவா? அப்புறம் இதெல்லாம் வந்து எஸ்டீம் நீட்ஸ். ஓகே, இதுக்கு அப்புறம் வந்து ரொம்ப டாப் மோஸ்ட் பொசிஷன்ல வச்சு கிரியேட்டிவா சேலஞ்சிங் என்வைரன்மென்ட்ல வொர்க் பண்ண விடுறது. ஓகேவா? அவங்கள அவங்கள அவங்க எவ்வளவு
முடியுமோ அந்த அளவுக்கு அச்சீவ் பண்றதுக்கு அவங்களுக்கு எல்லா விதமான இதுவும் குடுக்கறது. ஓகேவா? தென் அவங்களே செல்ஃப் சாட்டிஸ்ஃபைட் ஆகுற அளவுக்கு அவங்கள வந்து பாத்துக்கிறது. சோ இந்த எல்லாமே வந்து பொதுவான எம்ப்ளாயீஸோட நீட்ஸ். சோ இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சுன்னா வந்து எம்ப்ளாயீஸ் வில் பி ஹைலி மோட்டிவேட்டட். ஓகேவா? தே வில் டூ வாட்டெவர் ஃபார் த கம்பெனி. ஓகேவா? சோ இதுதான் வந்து மேஸ்லோஸ் தியரி. தென் இன்னொரு தியரி பாத்தீங்கன்னா ஹெர்ஸ்பெர்க்ஸ் 2 ஃபேக்டர் தியரி. ஓகேவா? இதுவும் சேம். ஓகேவா? ஒண்ணு வந்து இவர் வந்து எம்ப்ளாயீஸ் மோட்டிவேட் ஆகுறதுக்கு வந்து 2 விதமான ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து மோட்டிவேஷன் ஃபேக்டர்ஸ் ஆர் சாட்டிஸ்ஃபையிங் ஃபேக்டர்ஸ். 2வது வந்து ஹைஜீன் ஃபேக்டர்ஸ் ஆர் டிஸாட்டிஸ்ஃபையிங் ஃபேக்டர்ஸ். ஓகேவா? மோட்டிவேஷன் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது எதெல்லாம் பாத்தீங்கன்னா, அவங்களோட அச்சீவ்மென்ட்ஸ், அந்த அச்சீவ்மென்ட்ஸ் கிடைக்கிற ரெகக்னிஷன், அவங்க பாக்குற வேலையே கூட. ஓகே. அவங்க ஒரு சில பேரு ரொம்ப சேலஞ்சிங்கா வொர்க் பண்ணணும். ஓகேவா? அடிக்கடி ஏதாவது புதுசு புதுசா கத்துக்கிற மாரியான வொர்க்ல நான் இன்வால்வ் ஆகணும் அப்படிம்பாங்க. சோ அந்த மாரியான வொர்க் குடுத்தாலே அவங்க வந்து மோட்டிவேட் ஆயிருவாங்க. ஓகேவா? தென் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த வொர்க்குக்கான ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க கையிலேயே ஒப்படைச்சிடுறது. நீ தான் இதுக்கு அப்படிங்கிற மாரி ஒப்படைச்சுட்டா அவங்க வந்து தே வில் பி வெரி மோட்டிவேட்டட். தே வில் பி வெரி காஷியஸ் இன் தேர் வொர்க். ஓகேவா? நல்லா வொர்க் பண்ணுவாங்க. தென் அட்வான்ஸ்மென்ட் அண்ட் குரோத். ஓகேவா? கம்பெனியோட சேர்ந்து இவங்களும் வளரணும். ஓகேவா? அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்கணும். உங்களோட சேலரி ஹைக் ஆகணும். பொசிஷன்ஸ் அடுத்தடுத்த பொசிஷன்ஸ்க்கு டாப் பொசிஷன்ஸ்க்கு வந்துட்டே இருக்கணும். அப்படிங்கிறதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து மோட்டிவேஷனல் ஃபேக்டர்ஸ். ஓகேவா? சோ என்னன்னா, இந்த மோட்டிவேஷன் ஃபேக்டர்ஸ் வந்து என்னன்னா, இஃப் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, தி வொர்க்கர்ஸ் வில் கெட் மோட்டிவேட்டட். ஓகேவா? பட் இது இல்லன்னா, தே வில் நாட் கெட் டிமோட்டிவேட்டட். ஓகேவா? தே வில் வொர்க். ஓகேவா? அ இதெல்லாம் கிடைக்கலைன்னா கூட, தே வில் நாட் கெட் டிமோட்டிவேட்டட். தே வில் வொர்க் ஆஸ் அத என்ன சொல்றது? அவங்களுக்கு குடுத்த வேலைய அவங்க பாட்டுக்கு செஞ்சுட்டு இருப்பாங்க. பட் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, தே வில் பி ஹைலி மோட்டிவேட்டட். ஓகேவா? இது வந்து மோட்டிவேஷனல் ஃபேக்டர்ஸ். 2வது இது வந்து ஹைஜீன் ஃபேக்டர்ஸ். ஹைஜீன் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது எதெல்லாம்? அவங்க சூப்பர்வைசர் இவங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க? அவங்களோட வொர்க்கிங் என்வைரன்மென்ட் அதாவது சேஃப்டின்னு சொன்னேன்ல. அந்த வொர்க்கிங் என்வைரன்மென்ட் எப்படி நீட்டா இருக்கா? ஓகேவா? வென்டிலேட்டடா இருக்கா? ப்ராப்பர் லைட்டிங் இருக்கா? சேஃபா இருக்கா? ஓகேவா? எந்த விதமான ஹெல்த் ஹசார்ட்ஸ் இல்லாம சேஃபா இருக்கா? அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த வொர்க்கிங் கண்டிஷன்ல வரும். இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப். ஓகே. அவங்க கூட வொர்க் பண்றவங்க, அவங்க டீம்ல ஓகேவா? அப்புறம் அவங்களோட மேல இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் வந்து அவங்க கிட்ட எப்படி பிஹேவ் பண்றாங்க? இவங்க எப்படி அவங்களோட இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் மெயின்டெயின் பண்றாங்க? அப்படிங்கிறது. ஓகேவா? தென் பே அண்ட் செக்யூரிட்டி. ஓகே. அவங்களுக்கு கிடைக்கிற சம்பளம், ஓகேவா? அவங்க ஜாப் செக்யூரிட்டி, ஓகேவா? அடுத்தது. அப்புறம் கம்பெனி பாலிசி. ஓகேவா? கம்பெனியோட பாலிசி எப்படி? இவங்களோட எம்ப்ளாயீஸ நோக்கி எம்ப்ளாயீஸ் எப்படி பாத்துக்க போறோம்? அப்படிங்கிற மாரியான ஹியூமன் ரிசோர்ஸ் பாலிசிஸ்லாம் எப்படி இருக்கு? கம்பெனியோட அட்மினிஸ்ட்ரேஷன், டாப் மேனேஜ்மென்ட் பீப்பிள் எந்த மாரி இருக்கிறாங்க? அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஹைஜீன் ஃபேக்டர்ஸ். இந்த ஹைஜீன் ஃபேக்டர்ஸ் என்னன்னா, இதெல்லாம் இருந்துச்சுன்னா, எம்ப்ளாயீஸ் வில் வொர்க் நார்மலி. ஓகேவா? இதெல்லாம் இருந்துச்சுன்னா, எம்ப்ளாயீஸ் மோட்டிவேட் ஆவாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. இதெல்லாம் நல்லபடியா இருந்துச்சுன்னா, எம்ப்ளாயீஸ் வில் வொர்க் நார்மலி. பட் இதுல இல்ல, ஏதாவது ஒண்ணு சரியா இல்ல அப்படின்னா, தே வில் கெட் டிமோட்டிவேட்டட். ஓகேவா? இங்க பார்த்தீங்கன்னா, மோட்டிவேஷன் ஃபேக்டர்ஸ்ல என்னன்னா, இதெல்லாம் இல்லைனா கூட எம்ப்ளாயீஸ் வில் வொர்க் நார்மலி. பட் இதெல்லாம் இருந்துச்சுன்னா, தே வில் கெட் ஹைலி மோட்டிவேட்டட். பட் இங்க அப்படின்னா, இதெல்லாம் இருந்துச்சுன்னா, ஓகேவா? எம்ப்ளாயீஸ் வில் வொர்க் நார்மலி. ஓகே. பட் இதுல ஏதாவது சாட்டிஸ்ஃபை ஆகலன்னா, தே வில் கெட் வெரி டிமோட்டிவேட்டட். ஓகேவா? சோ இப்படிப்பட்ட ஃபேக்டர்ஸ் தான் வந்து ஹைஜீன் ஃபேக்டர்ஸ். ஓகேவா? இந்த 2 ஃபேக்டர்ஸையும் பொறுத்து தான் வந்து எம்ப்ளாயீஸோட மோட்டிவேஷன் லெவல் இருக்கு, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் லெவல் இருக்கு அப்படிங்கிறத சொல்றது தான் வந்து இந்த ஹெர்ஸ்பர்ஸ் 2 ஃபேக்டர் தியரி. ஓகேவா? சோ இப்ப இந்த மோட்டிவேஷன்ல என்னன்னு பார்த்தோம்னா, மோட்டிவேஷன்னா என்ன? அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? அத மோட்டிவேஷன் பத்தி சொல்ற 2 தியரிஸ். ஓகே. ஒண்ணு மாஸ்லோஸ் தியரி. அது டிஃபரெண்ட் நீட்ஸ பத்தி சொல்லுது. எல்லா நீடும் சாட்டிஸ்ஃபேக்ஷனா எம்ப்ளாயி வில் பி ஹைலி மோட்டிவேட்டட்ன்னு சொல்லுது. ஓகேவா? ஹெர்ஸ்பர்க்ஸ் தியரில வந்து மோட்டிவேஷனல் ஃபேக்டர்ஸ், ஹைஜீன் ஃபேக்டர்ஸ்ன்னு 2 இருக்கு. மோட்டிவேஷனல் ஃபேக்டர்ஸ் இல்லனாலும் நார்மலா வொர்க் பண்ணுவாங்க. இருந்தா ஹைலி மோட்டிவேட்டட் ஆவாங்க. ஹைஜீன் ஃபேக்டர்ஸ் இருந்தா நார்மலா வொர்க் பண்ணுவாங்க. இல்லன்னா தே வில் கெட் ஹைலி டிமோட்டிவேட்டட். ஓகேவா? சோ திஸ் இஸ் ஆல் அபௌட் மோட்டிவேஷன். அண்ட் ஆர் யூ லிசனிங்? ஹலோ? Sir, ஆர் யூ லிசனிங் பா? இஸ் தேர் எனி டவுட்? no, sir. No, ஓகே. sir. Not good, சோ sir. நெக்ஸ்ட் டாபிக் போலாம். எம்ப்ளாயி எம்பவர்மென்ட். ஓகேவா? எம்ப்ளாயி எம்பவர்மென்ட் அப்படிங்கிறது என்னன்னா வந்து, ஒரு பெர்சன் வந்து தன்னால முடிஞ்சது எல்லாமே செய்ய முடியும் அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீலிங். ஓகேவா? அதுக்கான இப்போ ஒரு வேலை குடுக்குறாங்க. அந்த வேலைய வந்து அவனால நல்லபடியா செஞ்சு No, முடிக்க sir. முடியும். ஹலோ? No, sir. No, sir. பிரவீன்? பிரவீன் என்ன வேணும்பா? ஓகே.
எம்ப்ளாயி எம்பவர்மென்ட். ஓகே, எம்ப்ளாயி எம்பவர்மென்ட் அப்படிங்கிறது என்னன்னா வந்து, ஒரு வேலை ஒருத்தர்ட்ட குடுக்குறாங்கன்னா, அந்த வேலைக்கான எல்லா ரிசோர்ஸ், எல்லா ட்ரெய்னிங் ஓகேவா? அவங்களுக்கு தேவையான பவர்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே குடுத்து அந்த வேலைய வந்து செய்ய வைக்கிறது. ஜஸ்ட் இந்த வேலைய குடுத்துட்டு செய்யுன்னு சொல்லாம, அவங்களுக்கு தேவையான பவர்ஸ், நாலேட்ஜ் ஓகேவா? ரெஸ்பான்சிபிலிட்டி ஓகேவா? எல்லாமே குடுத்துட்டு அவங்கள வந்து வேலைய செய்ய வைக்கிறது. அப்பன்னா வந்து என்ன அர்த்தம்னா, தே வில் ஃபீல் தட் தே கேன் டெஃபினெட்லி டூ திஸ் வொர்க் அப்படிங்கிற மாரி ஒரு கான்ஃபிடன்ஸ் குடுக்குறது. தட் இஸ் கால்ட் எம்ப்ளாயி எம்பவர்மென்ட். சரியா? ரைட்? சோ, இதுல முக்கியமான ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவலோட பெர்சனல் சாய்ஸஸ் ஓகேவா? ஆர்கனைசேஷனல் கிளைமேட். ஓகே, இந்த 2மே வந்து அ எம்ப்ளாயி எம்பவர்மென்ட்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? அவங்க வந்து எந்த மாரியான எக்ஸ்பெர்டைஸ் இருக்குது, அவங்களுக்கு வந்து எந்த மாரியான ஸ்கில் செட் இருக்குது, அந்த வேலையில அவங்களா தேடி போயி அ அ அந்த வேலையில ஜாயின் பண்ணி அந்த வேலையில வொர்க் பண்றது 1. அப்பயும் வந்து ஹி வில் ஃபீல் ஹி இஸ் வெரி மச் எம்பவர்ட். ஓகே, ஏன்னா அந்த வேலைய பத்தி அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தெரியும். அதனால அந்த வேலைய அவங்களால நல்லா செஞ்சு முடிக்க முடியும். அதனால அது 1. 2வது ஆர்கனைசேஷனல் கிளைமேட். ஓகேவா? சப்போஸ் அவங்களுக்கே வந்து அந்த அளவுக்கு ஸ்கில் செட் இல்லனாலும், இல்லாத ஒரு வேலையில அவங்கள வந்து டெப்யூட் பண்ணாலும், அதுக்கான ட்ரெய்னிங் ஓகேவா? அதுக்கான நாலேட்ஜ் இவைங்கள் இது எல்லாத்தையுமே வந்து அவங்களுக்கு புரொவைட் பண்ணி அவங்கள வொர்க் பண்ண விட்டோம்னா, அகைன் ஹி வில் டூ தட் வொர்க் வெரி எஃபிஷியன்ட்லி. ஓகேவா? சோ ஹி தென் ஆல்சோ ஹி வில் ஃபீல் எம்பவர்ட். ஓகேவா? சோ இந்த 2 விஷயங்கள் தான் வந்து ஒருத்தர வந்து எம்பவர் ஆக்குது. ஒண்ணா அவங்களே வந்து அவங்களுக்கு ஸ்கில் செட்டுக்கு தகுந்த வேலைய சூஸ் பண்ணி அவங்க வேலைய செய்யறது. அல்லது அப்படி ஸ்கில் செட்டுக்கு தகுந்த வேலை அமையாட்டியும், அ அ குடுக்கப்படுற வேலைக்கு தேவையான ட்ரெய்னிங் ஓகேவா? பவர்ஸ் இது எல்லாமே குடுத்து ஒருத்தர வேலை செய்ய வைக்கிறது. இந்த 2மே வந்து அ தே வில் மேக் எ பெர்சன் டூ ஹிஸ் வொர்க் எஃபிஷியன்ட்லி அண்ட் ஃபீல் எம்பவர்ட். ஓகேவா? சோ இது வந்து எம்பவர்மென்ட்டோட டெஃபினிஷன். ஓகேவா? எம்பவர்மென்ட் இஸ் அன் என்விரான்மென்ட் இன் விச் பீப்பிள் ஹேவ் த எபிலிட்டி, கான்ஃபிடன்ஸ், கமிட்மென்ட் டு டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ஓனர்ஷிப் டு இம்ப்ரூவ் த ப்ராசஸ் அண்ட் இனிஷியேட் த நெசசரி ஸ்டெப்ஸ் ஓகேவா? டு சாட்டிஸ்ஃபை த கஸ்டமர் ரிக்வயர்மென்ட்ஸ் வித்தின் வெல் டிஃபைன்ட் பவுண்டரீஸ் இன் ஆர்டர் டு அச்சீவ் ஆர்கனைசேஷன் வேல்யூஸ் அண்ட் கோல்ஸ். ஓகேவா? சோ we have seen what is empowerment. ஓகேவா? Empowerment is that when we provide the employees with the work, the responsibilities of the work okay then the powers related to decision making regarding that work, the ability and confidence, how the ability and confidence will come okay when the employee is perfectly trained, adequately trained regarding the work okay then only he can be able to do that work efficiently and will be so confident of completing the work in an effective manner okay so and also if we provide all these things okay all the necessary resources, all the time okay all the decision making powers, all the responsibilities okay authorities if we provide, he will be completely committed to take the responsibility and ownership of the work, not only responsibility, he will feel that he is solely responsible for that work okay so um, if we feel that he is the owner of that work, he will do necessary actions to complete the work effectively okay if any work in the organization is effectively efficiently completed, then will ultimately improve the satisfy all the customer requirements regarding that work and improve the customer satisfaction okay but within well defined boundaries okay so he will also have some limitations okay within the restrictions. If the employee is capable of taking the ownership of the work and effectively completing the work, then the employee is said to be completely empowered regarding that work okay so the next one is general principles for empowering the employees okay tell people what their responsibilities are, what are their responsibilities okay roles okay roles, what are the tasks to be done okay and these should be clearly told to the people okay then give them the authority equal to the responsibility okay and not only we have to assign the jobs okay assign the responsibilities, but also we have to give equal authorities okay whatever the responsibilities are given what whatever the authorities required to fulfill the responsibility, that should also be provided to the employees okay that is called empowerment okay simply assigning responsibility is not empowerment okay set the standards of excellence okay what is the highest standard regarding that work okay then that standard we have to set and we have to communicate the standard to the employee okay provide them with the training that will enable them to maintain the standards okay we are communicating the standards okay this is the level you have to achieve in this work, but we should not stop with that. We should analyze whether he is capable of doing, whether he is having enough potential to achieve the standard. If we observe some deviation, then we have to close the gap by providing the required training to him okay then only he can
do the work as expected. Okay va? Give them the knowledge and information. Through training we can provide him knowledge and information regarding the work. Okay va? Provide them with feedback on their performance. Okay, there should be positive feedback on the performance of the employees. Okay va? Even if he is not meeting the expectations, then the perform and the feedback should be in a way such that he should not be it should not be like a fault finding, it should be like fact finding. Okay, this is the thing you have done, but you should improve in this ways. Okay va? Like that we have to give an encouraging feedback about the performance of the employee. Okay va? Then trust them and create trustworthiness in this organization. Okay va? We have to delegate the work to the employees, but every time we need not put our nose into him. Okay va? We should trust him. Okay va? We should have a faith on him. Okay va? And that he will effectively complete this work. Okay va? And if we trust him, then he will have trust on the organization. Okay va? He will believe the organization, he will work do anything for the organization. Okay va? Allow them to fail, but guide them to counsel, and counsel them when needed. Okay va? Failing is not bad. Okay va? Anyone may fail. Okay va? But if an employee fails, we have to guide and counsel him. Okay va? To bring back into the right track. Okay va? That should be a positive motivation. Okay va? Then treat them with dignity and respect. Okay va? Every employee expect this. Okay va? We should be treated with respect, we should be treated with dignity. Okay va? Then only he will feel motivated and he will feel empowered. Okay va? These are all the principles for empowering the employees. Then the next thing is conditions to create the empowered environment. How can we create an empowered environment? Okay va? By doing this we can create an empowered environment. One is everyone must understand the need for change. Okay va? We already know that nothing is stagnant. Okay va? Everything changes. The customers requirements changes, customers mindset changes. Okay va? Market scenario changes, economy also changes. See, what was the situation before corona, and what is the situation now? Okay va? So people should understand that there will always be a change and we will always be ready for the change. Okay va? So that mindset will be inculcated in the minds of the employees. Okay va? Then the system needs to change to the new paradigm. Okay va? When there is a change in the outside world, okay va? Our system should also change in order to respond fastly to the changes in the outside world. Okay va? We should shift to a new paradigm. Okay va? That mentality should be there in the there with the employees. Okay va? They should not resist the change, they should go with the change. Okay va? Then only we can create an empowered environment. Okay va? The organization must provide okay, these are all with the mindset of the employees. Okay va? Okay, now we made the employees ready for the change, then how to empower them? Okay va? So then the organization must provide the information, education and skill to the employees. Okay va? They are ready for the change, they are ready to work, but to fulfill the requirements to do this work, we have to provide them with the information, to provide them with the necessary training. We have to incorporate necessary skill set into them. Okay va? Then only they can do the assigned work with in a perfect manner. Okay, then only they can be empowered. These are all the steps to create an empowered environment in the organization. Okay va? Okay, okay, we have created empowered environment, we have started empowering the employees. Okay va? Then what are all the characteristics which are observed in an empowered employee? What is the difference between an unempowered employee and an empowered employee? Okay va? What are all the behavioral changes that are that are taking place within an empowered employee? So they will feel responsible for their own task, they feel that he is the sole responsibility, whether the task is going to complete in a good manner, or if the task fails, I am the responsible one. Okay va? That responsibility will he will take. Okay, he will have on his shoulder. Okay va? They are given a free hand in their work. Okay va? Okay, he is assigned with responsibility, he is assigned with an authority. Okay va? He is given full freedom for the regarding the task. Okay va? He is the owner of the task. They balance their goals. Okay va? They balance their own goals with those of the organization. Okay va? That means he will subordinate his personal interest, and he will align his interest with the interest of the organization. Okay va? He will love to grow along with the organization. Okay, so that means that is an important characteristics of an empowered employee. Okay va? They are all well trained, well equipped, creative and customer oriented.
Okay va, if he is well trained and well equipped, then only he can be an empowered employee. But and also, yeah, he will always be customer oriented. Okay va, he will always think how my actions are going to meet the requirements of the customer and how it is going to satisfy the customers. Okay va, like he will always think in the perspective of the customers. Okay va, they are critical, have self esteem and are motivated. Okay va, they they have self esteem. Okay va, I am capable of doing this, I am well equipped, I am well trained. Okay va, and they are highly motivated. Okay va, they're challenged and encouraged. Okay va, he is if he is put in a challenging job, then he will get very much encouraged. Okay va, I have been assigned with a very big responsibility. Okay va, I am glad to take this responsibility in my hand. Okay va, like that he will be very encouraged and very enthusiastic in doing his challenging job. Okay va, they monitor and improve their work continuously. Okay, they themselves will monitor. Okay, they don't need any other people. Okay va, like his manager or supervisor to monitor his work and give feedback. Okay va, he will themselves review, conduct self review and self assessment, and he will improve on his own. Okay va, they find goals and change challenges. Okay va, they find new goals and change challenges. Okay va, he will not uh, consider that this is the only job. If I complete this, it's okay, like that he will not think. Okay va, he will continuously raise his own bar. Okay va, he will find new goals. Okay va, he will find new challenges. Okay va, he will take up new challenges. Okay va, so continuously he will improve and he will also contribute a lot to the organization. These are all the characteristics of the an empowered employee. Okay va, so this is about employee empowerment. Okay va, Kana, are you listening? Hello. Yes, Hello. sir. Yes, sir. Yes, Okay sir. pa. Yes, So sir. in this section, first we saw about employee involvement and employee motivation, two theories of motivation. The second thing now we are dealing with is employee empowerment. Okay, in this we have seen what is empowerment, what is the operational definition of empowerment, what are the principles for empowering the employees, what are all the conditions required to create an empowered environment in an organization, and what are all the behavioral nature or characteristics of an empowered employee. Okay, these are all the things which we have seen in this section. Next we are moving into the next section, which is team and teamwork. Okay, one second. Right, so team and teamwork. Okay va, so TQM, in the beginning itself we have seen that TQM is very much focusing on teamwork. Okay va, TQM, total quality management, that means it the first word itself is total. Okay va, that means we have to involve all the employees of the organization, all the functional areas of the organization. Okay va, we have to work collaboratively, we have to work coordinatively. Okay va, and the functional areas or employees should not be working as islands. They should always be working in a integrated manner. Okay, that is the main objective of TQM. Okay, so without team and teamwork, we cannot achieve this. Okay, so in that manner, team and teamwork is becoming very important. Okay, so teamwork. What is teamwork? Okay, teamwork is the cumulative action of the team during which each member of the team subordinates his individual interests and opinions to fulfill the objectives of goals of the group. Okay, yeah, there will be 6 to 10 members in a team. Okay, they are all humans. Okay, they will have their own personal interest. Okay, like that I have to get a high wage. Okay, a high salary. Okay, I have to be in a very high position in this group. Okay, I have to grow. Okay, I have to develop. These are all the personal interest of employees. Okay, but as a team, they will always suppress their personal interest. Okay, and take up the interest of the team. Okay, what is our team's objective, what is our team's goal? Okay, then we have to work towards it. Okay, like that they will work towards achieving the goals of the team, goals of the group. Okay, then only the team can succeed. Okay, so as we seen, TQM is very much based on the teamwork. Okay, without teamwork there is no TQM and all. Okay, so what are the benefits of teamwork? Okay, improved solution to quality problems. Okay,
if a particular person works on a quality problem, works to solve a quality problem, then what will be the problems there? Okay va, he will have his own experience, okay, his own expertise, okay va, his own potential, his own resources, okay va, using that only he will attempt to solve that problem. But as a team, they will have mixed expertise, mixed potential, mixed background and experience, okay va. They will also be provided with adequate resources as a team, okay va. Then it will be very easy to solve that quality problem, and also like, they will arrive at an improved solution for that problem than getting a solution individually, okay va. Improved ownership, okay va. If a particular person is assigned with the responsibility of solving a quality problem, then he will find it very much difficult to solve, okay. If he fails, then he will automatically try to pinpoint others, okay, there is no adequate resource, there is no adequate time, okay, like that. But if as a team, they are as a, the team is solely responsible for that solving that problem, okay va. So there there the ownership of the problem is improved, okay va. Improved communications, okay va. As an individual, if he is put to work, he will not gain much as a he will gain in technically, okay va, regarding that work, but he will not be improved in communication manner, okay va. But as a team, they have to listen to the listen to the words of their team leader. They have to communicate their work to other team members. They have to submit the report or feedback to the team leader again, okay, in that manner. And that the intercommunication, okay, among the members of the team is highly improved, okay, and also improved integration, okay. They have to work integratedly, they have to work coordinatively, okay. So the people will develop interpersonal relationships, and they will work uh, coordinatively. Thereby integration is very very much improved, okay. These are all the benefits of teamwork, okay va. There are 4 types of teams, okay va. One is process improvement team, second one is cross functional team, third one is natural order team, and fourth one is self managed teams, self managed or self directing team, okay va. What is process improvement team? This is a என்ன சொல்றது, this is a department level or a unit level team, okay va. This contains only 6 to 10 members. They will they will all be from same department or same unit, okay va. They will concentrate on a small problem, okay va, in their process or in their product, okay va. They will work towards solving that problem, okay va, right. This is a very small team, and this is a very என்ன சொல்றது, temporary team, okay va. Once the issue is sorted out, they will get disbanded, okay va. The team will be என்ன சொல்றது, the team will be broken off, okay. அந்த டீமை கழிச்சிருவாங்க, ரைட். சோ அந்த மாதிரி ஒரு டீமுக்கு பேர் தான் ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட் டீம். ஒரு சின்ன டிபார்ட்மெண்ட்ல ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டு அந்த ப்ராப்ளம் மட்டும் சால்வ் பண்றதுக்காக டெம்பரரியா ஃபார்ம் பண்ற ஒரு 6 to 10 மெம்பர் கொண்ட டீம் இது, ஓகே. ஒன்ஸ் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிருச்சு அப்படின்னா வந்து அந்த டீமை வந்து இது பண்ணிடுவாங்க, கலைச்சிருவாங்க, ரைட். நெக்ஸ்ட் வந்து கிராஸ் ஃபங்க்ஷனல் டீம். கிராஸ் ஃபங்க்ஷனல் டீம் அப்படிங்கிறது என்னன்னா வந்து இட் இஸ் ஃபார்ம்ட் அட் டாப் மேனேஜ்மெண்ட் லெவல், மோஸ்ட்லி அட் த டாப் மேனேஜ்மெண்ட் லெவல், ஓகேவா. சாரி ஃபார் த இன்டரப்ஷன், ஓகேவா. This is usually formed at the top management level. It involves heads of all the departments, okay. Production head, design head, okay, quality assurance head, okay, sales head, financial head, okay, HR head, and the mari different heads will be invited, and a team will be formed, okay. They will discuss common quality issues of the organization, ஓகே. ஆர்கனைசேஷனோட காமன் குவாலிட்டி இஷ்யூஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு ஹெட்டும் போய் அவங்க டிபார்ட்மெண்ட்ல டீம்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்ப இந்த டாப் டீம்ல பேசின விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் டீம்ஸ் கிட்ட கம்யூனிகேட் பண்ணி அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல அந்த இஷ்யூ சால்வ் பண்றதுக்கு என்ன பண்ண முடியுமோ அந்த வேலைகள் எல்லாம் அந்த சின்ன சின்ன டீம்ஸை வச்சு செஞ்சு வாங்கிக்குவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ரிப்போர்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்து இந்த டாப் டீம் மறுபடியும் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சோ அதன் மூலமா அடுத்த லெவலுக்கு போவாங்க. மறுபடியும் அந்த அடுத்த லெவல்ல என்ன பண்ணணுமோ அதை சின்ன சின்ன டீம்ஸ் வச்சு அந்த டிபார்ட்மெண்ட்ல செஞ்சு முடிச்சு மறுபடியும் இவங்க வந்து கலந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸ் உட்கார்ந்து கலந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க, ஓகேவா. இதன் மூலமா தே வில் அரைவ் அட் a சொல்யூஷன் ஃபார் த காமன் ஆர்கனைசேஷனல் ப்ராப்ளம், ஓகேவா. இங்க வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள ஒரு சின்ன ப்ராஜெக்ட் எடுத்து செய்யறது, ஓகேவா. இது வந்து ஆர்கனைசேஷனல் லெவல் ப்ராப்ளம் எடுத்துக்கிறது. அந்த ப்ராப்ளமுக்கு அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு கலெக்டிவா எடுத்துட்டு வந்து அந்த ஆர்கனைசேஷனல் ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்றது. தட் இஸ் கால்ட் கிராஸ் ஃபங்க்ஷனல் டீம்,
ஓகேவா? நேச்சுரல் ஒர்க் டீம். நேச்சுரல் ஒர்க் டீம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா வந்து, இதுவும் வந்து ஒரு அ சம் சம் பார்ட் ஆஃப் த டிபார்ட்மென்ட்க்குள்ள தான் இருக்கும். ஓகேவா? இதையும் வந்து அந்த டிபார்ட்மென்ட்ல இருக்கிற யூனிட் மட்டும் தான் மெம்பர்ஸ் மட்டும் தான் எடுப்பாங்க. ஓகேவா? அவங்க அவங்கள வச்சு ஒரு மேனேஜர் அந்த அந்த டிபார்ட்மென்ட்லயே வந்து ஒரு மேனேஜர வச்சு அந்த அந்த மேனேஜர் மூலமா சின்ன சின்ன வொர்க்ஸ செய்யறதுக்கு பேர் தான் வந்து நேச்சுரல் ஒர்க் டீம்ஸ். ஓகேவா? ரைட். இதுல வந்து வாலண்டியரா யாரும் சேர மாட்டாங்க. இதுல வந்து அந்த ஆர்கனைசேஷனே வந்து டாப் மேனேஜ்மென்ட்லயே எடுத்து செய்வாங்க. ஓகேவா? செல்ஃப் டைரக்டட் டீம்ஸ் அப்படிங்கிறது வந்து அவிங்களா ஃபார்ம் பண்ணிக்கிற டீம்ஸ். ஓகேவா? சோ இதுல வந்து யாரும் வந்து இந்த ப்ராஜெக்ட் இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் செய்யுங்க. ஓகேவா? இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க. அப்படிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. இது 3லயுமே வந்து யாரோ ஒருத்தர் இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கு சால்வ் பண்ணுங்க அப்படின்னு. பட் இங்க வந்து அப்படிலாம் கிடையாது. ஒரு 4, 5 பேர் சேர்ந்துப்பாங்க. ஒரு 6லருந்து ஒரு 10 பேர் சேர்ந்துப்பாங்க. அவங்களே வந்து ஒரு ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அவங்களே அந்த டீம்னா அவைங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா பவர்ஸும், எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் அவங்களுக்கு தான். ஓகேவா? அவைங்களே வந்து இந்த ப்ராஜெக்ட் எடுத்து செய்யலாம்ன்னு அவங்களே முடிவு பண்ணுவாங்க. அதுக்கு அந்த ரிசோர்ஸஸ் எல்லாம் கேட்டு டாப் மேனேஜ்மென்ட்ல வாங்கி